விடாமுயற்சி படம் பார்த்தாச்சு. விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது, விடாமுயற்சி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டெக்னிக்கலி ப்ரில்லியன்ட் ஃபிலிம். அஜித் குமார், மகிழ் திருமேனி காம்பினேஷனில் வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப் பிரச்சனையால் அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்டை பேசுகிற படம். ப்ளஸ் இவங்க ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் ஏற்படுற பிரச்சனை இவங்களை திரும்ப எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபிலிம்லேயே இந்தியன் ஃபிலிம்லேயே மேக்கிங் வைஸ் இட்ஸ் அ டெக்னிக்கலி ப்ரில்லியன்ட் ஃபிலிம். அவ்வளோ சவுண்டாக எடுத்திருக்காங்க. ஐ மீன் லைக் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்குது. அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கார் சீக்வன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு காமன் மேனாக ஒரு மனுஷன் அவன் ஒய்ஃபோட போகிறப்ப ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி அஸ் அ காமன் மேன் ஹீ ஃபேஸஸ் இட். அவ்வளோதான் இந்த படத்தோட லாஜிக் ஆர் படத்தோட ஸ்டோரி லைன். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் என் ஒய்ஃபோட. அப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்னால் வந்து 20 பேர் அடிக்க முடியாது, 10 பேர் அடிக்க முடியாது, 2-3 பேர் அடிக்க முடியுமே வழியே அடிச்சுட்டு ஓட தான் முடியும். ஆர் காமன் மேன் ஆக்ட்ஸ் இன் தட் சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அஜித் எடுத்து இதில் பண்ணியிருக்க. அப்படி ஹீ இஸ் வெரி சப்டல். அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தன் அடிக்கிறான், 2 பேர் திட்டுறாங்க. ஐ மீன் லைக் ஹீ இஸ் அ மாஸ் ஹீரோ, அ ஸ்டார் ஹீரோ, அ சூப்பர் ஸ்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவர் அடி வாங்குறதுக்கு நம்மளே என்னடா அப்படின்னு தோணும். பட் தட்ஸ் ஹவ் அ காமன் மேன் பிஹேவ். அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஹீ ஜஸ்ட் ரிசீவ்ஸ் ஆல் த பேட் திங்ஸ் டு ஹிம். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் அடி கொடுக்குறாங்களோ, பேச்சு வாங்குறவரோ எல்லாத்தையும் வாங்குறாரு. செகண்ட் ஹாஃப்லேயுமே அதை கண்டினியூவாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மேலே என்னடா எனக்கானது கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மற்றவங்கள திருப்பி அடிக்கிறது தான் இந்த விடாமுயற்சியோட ஸ்டோரி. ஸோ தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் டெவலப்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ சி. அண்ட் ஃப்ரம் தட் ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதுவும் இந்த ஸ்டோரியோட மெயின் கான்செப்டே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் வருது, நிறையா டைவர்சஸ் நடக்குது. அந்த பிரச்சனை தான் இந்த படத்தோட மையக்கருவே. ஸோ அது எல்லோரும் பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை தான் இந்த படம் பேசுது. உங்களுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட்குள்ளேயும் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு சின்ன பிரிவு வரலாம். ஆறு சில சமயம் கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம். பட் தட் டசன்ட் மீன் லைக் 2 பேருக்கும் லவ் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வே ஆஃப் கேரிங் இஸ் ஆல்சோ லவ். அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. ஸோ the film was crafted on it and it really conveys the message. But there could be some people saying like அஜித் மூவி எங்கே அந்த மாஸ் சீனை காணோம், அதே மாதிரி இது ஒரு மகிழ் மூவி, டாப்பில் ஒன்று இருக்கணும், பாட்டமில் ஒன்று இருக்கணும், இந்த சீன் இங்கே முடிஞ்சோடனே எலிவேஷன் வரணும், ஹீரோ 10 பேர் அடிக்கணும். ஏன் மகிழும் அஜித்தும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடாதா? இவங்க இப்படி தான் எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணுமா? தே வாண்ட் டு give a regular film which wants to convey the message. இது வந்து இப்படி தான் இந்த படம் இருக்கணும், ஒரு காமன் மேனுக்கு நடந்தால் எப்படி இருக்குங்கிறத சப்டலாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாராட்டணுமே வழியே ஏன் நீ எப்படி எடுத்தேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. தட் இஸ் ஹவ் த மேக்கிங் இஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் த சினிமா மூவ் டுவர்ட்ஸ். எல்லாருமே எல்லா விதமான படங்களையும் எடுக்கணும், எல்லா ஸ்டார்ஸுமே இறங்கி வந்து இந்த மாதிரி சில படங்களை சொல்லணும். ஸோ தட் ஒரு சொசைட்டியில் சில மாற்றம் வரணும்னா, சில சேஞ்சஸ் வரணும்னா இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எடுக்கிற படத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைத்தது. சின்ன படங்களும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கொண்டு வந்து தர முடியும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு வந்து எலிவேஷன் இல்லை, எனக்கு சண்டை இல்லை, ஐட்டம் சாங்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கோ அண்ட் வாட்ச் இட் த மூவி இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் ரியலி வெல் கிராஃப்டட் மூவி அண்ட் ஒப்பீனியன்ஸ் மாறலாம் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு. ஸ்டோரி வைஸ் திஸ் இஸ் குட், எக்ஸிக்யூஷன் வைஸ் பிரில்லியன். உண்மையாலுமே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எடுங்க. இந்த ரிவ்யூ சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஏன் தமிழில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் எடுக்க முடியாதா, இந்தியன் சினிமா ஒரு அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் தேவையா, ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் படம் தேவையா? எனக்கு ஒட்டவே மாட்டேங்குது. இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கணுங்கிறீங்க, இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தால் எனக்கு ஒட்ட மாட்டேங்குதுங்க.